என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து இந்த முகவை டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்துல உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா, இந்த நிறைய பேரோட கேள்விகள் எப்படி வருதுன்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் கோவிலுக்கு போகக்கூடாதா, சாமியே கும்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த வகையில நியாயம் அப்படிங்கறது நம்ம ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கோம். ஆலயம் தேடி போறதுங்கிறது நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக, இறைவனுடைய அருளால நமக்கு வரக்கூடிய சங்கடங்கள் தீர்ப்பதற்காக. அப்ப நம்ம விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க எல்லாம் கோயிலுக்கு போகாம இருந்துட்டா நல்லது நடந்துருமா அப்படின்னா, இருந்து பாருங்க, பார்க்கலாம். அது தேவையற்ற விஷயங்கள். நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்துல இருந்தே கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம் சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஆலயம் இல்லாத இடத்துல இருக்கிறது அர்த்தமற்றதுன்னு இருக்காங்க. எந்த ஒரு ஊராக இருந்தாலும் அங்க ஒரு காவல் தெய்வமாவது இருக்கும். அந்த காவல் தெய்வத்தை எதுக்காக வச்சாங்க, ஏன் வச்சிருந்தாங்க? அங்க இருக்கக்கூடியவருடைய மகிழ்ச்சிக்காக, சந்தோஷத்திற்காக வச்சிருந்தாங்க. நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம கருப்பம் பார்த்துக்கிடுவாரு, நம்ம காளி பார்த்துக்கோம், நம்ம ஐயனார் பார்த்துக்கிடுவாரு. நமக்கு எல்லா தெய்வம் இருக்கு, காவல் தெய்வம் இருக்கு. யாரும் எங்க ஊருக்குள்ள வர முடியாது, சாமி பார்த்துக்கிறாரு, வெட்டர்வாய் இருந்திருக்காரு. அப்படி ஒரு சாமியை வச்சு அந்த சாமி கிட்ட ஒரு அருவாளையும் கொடுத்து காவலா வச்சிருந்து வழக்கமா கும்பிட்டுக்கிட்டு இருந்த சமூகம் நமது தமிழ் சமூகங்கள். நாம் இன்றைய தினம் இந்த ராசிக்காரங்க சாமி கும்பிட போக வேண்டாம், இந்த கோயிலுக்கு போக வேண்டாம் அப்படிங்கறதெல்லாம் வேண்டாங்க. அந்த காலத்துல ஒரு பழமொழிகளே அப்பயே சொல்லுவாங்க, அறியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணு சொல்லுவாங்களா இல்லையா? தெய்வங்கள் எல்லாம் ஒண்ணுதான்டா, நம்ம எல்லாரையும் ஒரு மாதிரியா வச்சு கும்பிடுறோம்னு சொல்லுவாங்க. அப்ப தெய்வத்தின் மீது நமக்கு என்ன கோபம் சொல்லுங்க? விருச்சிக ராசிக்கும் மேச ராசிக்கும் உரிய கடவுளே முருகன் தான். அந்த முருகப்பெருமான போய் கும்பிட்டாலே நம்ம பிரச்சனை தீரும்னு சொல்லும் போது, நீ முருகனையே கும்பிட வேணாம், போகாத, போனா பிரச்சனை வரும்னு சொன்னா, இதை நம்பி நாமளும் அந்த ஆலயத்துக்கு போகாம இருந்தா பிரச்சனை கூடுமே தவிர குறையாது. நண்பர்களே, வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் வெவ்வேறு திசையை போன்றது. நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்கறது உண்டு, விருச்சிக ராசி சந்திக்காத சந்திப்பு இல்ல, போராடாத போராட்டம் இல்ல, வாழாத வாழ்க்கை இல்ல, நாங்க படாத கஷ்டம் இல்ல. நிச்சயமாக அதை நான் மறுக்கல. நான் அதிகமான வீடியோக்கள் விருச்சிகத்திற்கு நான் நிறைய கொடுத்திருப்பேங்கிறது உங்களுக்கும் தெரியும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. விருச்சிக ராசி பட்ட பாடும் கஷ்டமும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அதையும் நான் மறுக்க முடியாது. அதே நேரத்தில் விருச்சிகத்திற்காக, இந்த விருச்சிக ராசிக்காக எவ்வளவு பதிவுகளை போட்டிருப்பேன். எனக்கு அதிகமான நண்பர்கள் இந்த விருச்சிகத்தில் தான் இருப்பாங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்பது கட்டாய கடமை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சோர்வு ஏற்படுகிற போதெல்லாம் நமக்கு அந்த இறைவன் தான் பூஸ்ட் பேட்டி மாதிரி கொடுக்குறாரு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? கண்டிப்பாக ஆலயங்களுக்கு போங்க. வாழ்க்கை மிக துல்லியமானது. நாம் நிறைய புராணங்களையும் இதிகாசங்களையும் படிக்கிற போது அது சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன? நாம் முன் ஜனனத்துல நாம வச்சிருக்கக்கூடிய விஷயங்களை தாங்கி பிடிச்சு பிறந்திருக்கோம், அதை இப்ப அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். விதி மதி கதி. விதி என்றால் லக்கணம், மதி என்றால் சந்திரன், கதி என்றால் சூரியன். நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவுல ஒரு கூட்டத்துல நிறைய பேர் நிக்கிறாங்க அப்படின்னா, அதுல ஒருத்தர் ஏதாவது பேசிட்டு இருக்காருன்னு அவரை பார்த்து கேட்பாங்க, அந்த விதியத்தை பயில போய் சொல்றாங்க. ஏன்? விதி என்பது லக்கணம். லக்கணம் கெட்டு போயிருந்தா நாம என்ன சொன்னாலும் இந்த உலகம் நம்பாது. நியாயத்தை பேசுவோம், நேர்மையை பேசுவோம், ஏத்துக்க மாட்டான். போய் சொல்ற அவனே விதியத்தை வயலுக்கு வாயப்பாரு. ஏன்னா நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்க மாட்டான். அண்ணன் தம்பி மாமன் வச்சா நமக்கு உதவிக்கு 10 பேர் இருந்தா தான் நம்ம பேச மாட்டான். அது நமக்கு அந்த விதியே இல்லாம போச்சே. இப்படி ஒரு நிலை இருக்கிறது. இன்னும் சில பேரை பாருங்க, ஒரு இடத்துல போய் இருக்கும்போது இவர் போய் பேசினா அந்த இடத்துல சண்டை வந்துடும். அப்ப தேவையற்ற பேச கொண்டு வந்துருவாரு.
அப்ப அவரை பார்த்து அங்க இருப்பவர்கள் கேட்பாங்க, இந்த மதிகட்டவனை வெளியே போய் சொல்லு, இந்த மதிகட்ட பயில வெளியே போய் சொல்லு. இவன் இருந்ததுனாலதான் பிரச்சனை வந்துருச்சு. எந்த இடத்துல என்ன பேசணும் தெரியாம பேசிட்டான். அதனால இந்த மதிகட்டவனை வெளியே போய் சொல்லுன்னு சொல்லுவாங்க. மதினா யாரு? சந்திரன். ஒரு ஜாதகத்துல சந்திரன் கெட்டு போச்சுன்னா மதி வேலை செய்யாது, புத்தி வேலை செய்யாது, என்ன பேசுறோம் தெரியாது, தேவையில்லாம பேசி பிரச்சனை உருவாக்கிடுவோம். அதற்கு மேல ஒரு சில இடங்கள்ல போய் பேசுகிற போது கதியற்றவன், கதியத்தவனுக்கு வாயப்பார், பக்கத்த பய. நாம நிறைய கேட்டிருக்கோம் இல்லையா? இந்த ஜோதிடத்திற்கும் மக்கள் பேசக்கூடிய பேச்சுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இந்த கதியத்த பயலுக்கு பேச்சப்பார். ஒரு கதியும் இல்லை, எந்த செல்வமும் செல்வாக்கும் இல்லை. ஒரு மனிதனை இயக்குவது சூரியன். சூரியன் தாங்க இயக்குறார் நம்மள. சூரிய பகவான் தான் நம்மளை இயக்குறார். அப்போ இயங்காத போது, நமக்கு ஒரு சரியான இயக்கம் இல்லாத போது, பொருளாதாரமோ தொழிலோ வளர்ச்சியோ பெருசா நம்மகிட்ட இல்லை. அப்ப அன்றாட உழைச்சாதான் சாப்பாடு. இதுல நம்ம தேவையில்லாம வெட்டி பேச்சு பேசிட்டு, வீண் பேச்சு பேசிட்டு, யாரையும் சண்டை கொடுக்கறதா என்ன செய்வாங்க? ஒரு விதியும் இல்லாத, விதி இல்லாத பையனை என்ன பேசுது பத்தியா? அந்த விதியத்த பயிலுக்கு போய் சொல்லும் பாங்க. தானே வாழ்க்கையில நடக்குது. இது எல்லாமே எல்லாருக்கும் உண்டா? இந்த லக்கணம் கெட்டவர்களுக்கு ஒண்ணு, சந்திரன் கெட்டவர்களுக்கு ஒண்ணு, சூரியன் கெட்டவங்களுக்கு ஒண்ணு. இதான் விதி கதி மதி. ஒரு ஜாதகத்தை பொறுத்தவரை விதியை பார், லக்கணம் நல்லா இருக்கான்னு பாரு. அப்படி இல்லைன்னா மதியை பார், சந்திரன் நல்லா இருக்கான்னு பாரு. லக்கணம் நல்லா இல்லாட்டா ராசி நல்லா இருந்தா உன்னை காப்பாத்த பொழைச்சுக்குவா. விதியை மதியால் வெல்லலாம். எப்படி? விதி கெட்டு போயிருந்தால், லக்கணம் கெட்டு போயிருந்தாலும் சந்திரன் நன்றாக இருந்தால் நீ உன்னுடைய மதியால உன்னுடைய வாழ்க்கையை நீ ஜெயிச்சிடலாம், விதியை ஜெயிச்சு போயிடலாம். அதுவும் இல்லாத போது கதியாவது எப்படி இருக்கிறது என்று பார். கதினா சூரியன். சூரியன் நன்றாக இருந்தால் ஜெயிச்சிடலாம். அப்ப இந்த விருச்சிக ராசியை பொறுத்தளவுல சந்திரன் அங்கே நீசம் அடைகிறார். அதற்காகத்தான் இந்த விளக்கத்தை நான் கொண்டு வந்தேன். சந்திரன் நீசம் அடைகிற போது நாம் சரியான விஷயத்தை, சரியாக செய்த விஷயத்தை கூட யாரிடம் சொன்னாலும் நம்ப மாட்டான். தவறு நம்ம மேலதான் சொல்றான். காரணம், அதற்கான காரணம் இங்கதானே இருக்கு. சந்திரன் அங்கே நீசம் அடைவதனால எவ்வளவு நல்லது செஞ்சாலும் நம்மள ஒரு பக்கம் திட்டிட்டு இருப்பான். ஆனால் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் எவ்வளவு பேர் உயர்ந்த பதவியில் இருக்கிறார்கள் இல்லையா? ஆனால் அவர்களுக்கு ஒரு இழப்புகளும் உண்டு. ஒண்ணு பொருளாதார இழப்பாக இருக்கும், அல்லது குடும்பம் இருக்காது. குடும்பம், குழந்தைகள் எல்லாமே நன்றாக இருந்தால் பொருளாதாரத்தில் சிக்கல், கடன் பிரச்சனை. இது எல்லாவற்றையும் சமாளித்து வந்தாலும், அத்தனை பேருக்கு நல்லது செஞ்சாலும் நல்லது செஞ்சேன்னு சொல்ல மாட்டாயா இந்த உலகம். காரணம், அங்கே சந்திரன் பலம் வளர்ந்திருப்பதனால. ஆனால் இவர்கள் ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருக்கிற போது, விருச்சிகத்திற்கு பொறுத்தளவுல 10ஆம் இடத்து அதிபதியே சூரியன். அப்ப அரசு வேலை, அரசு உத்தியோகம், அரசாங்க துறையில பெரிய லெவலில் இருக்கலாம். எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், மந்திரி ஆகலாம், பிரதமர் ஆகலாம், முதலமைச்சர் ஆகலாம். எல்லா தகுதியும் விருச்சிகத்திற்கு உண்டு. ஆனால் இவர்கள் எவ்வளவு நல்லது செய்தாலும் நல்லது செய்ததாக உள்ளவனுக்கு தெரியாது, மற்றவனுக்கு தெரியும். மற்றவங்க எல்லாம் ஏத்துக்கிட்டா கூட உள்ளவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட விருச்சிகம் இங்கே சூரியன் பலமாக இருக்கிற போது ஒரு பெரிய உயர்ந்த பதவியில, ஒரு மரியாதையான பதவியில, மற்றவங்க மதிக்கக்கூடிய பதவிக்கு போயிருது. இதற்கு 4ஆம் இடத்துடைய அதிபதியே சனியாக இருப்பதனால சுகபோகம் என்ற வாழ்க்கையில சிக்கல் இருந்து கொண்டே இருக்கிறது. கணவன் மனைவி வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கை. அப்ப இதற்கு காதல் இல்லையா? இருக்கு. ஆனால் அதுல சிக்கலும் கூடவே இருக்கியா? அது எவன் இழுத்து விடுறானே தெரியல. சரியான காதலை நோக்கி பயணிச்சாலும் திட்டுறான். சரியில்லாதவனா வந்து நம்மகிட்ட சேர வச்சுக்கிறான். எனக்குன்னே வருகிறாங்கிற மாதிரிதான் விருச்சிகத்துக்கு வரக்கூடிய வினைகள் எல்லாம். அதையும் தாண்டி ஜெயிக்கிறீங்க பாருங்க. அதான் சார் சூப்பர். இதையும் தாண்டி வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய குணாதிசயம் விருச்சிகத்திற்கு உண்டு.
அதான் ஹைலைட். 7ஆம் இடத்துல இருந்து குரு லக்கணத்தை பார்த்தது. 4ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்று இருந்தது. எல்லாம் மந்தமா தானே இருந்தது. அவ்வளவு ஒன்றும் சிறப்பா இல்லையே. கடன் குறையலையே, பிரச்சனை குறையலையே, நண்பர்களால் கூட்டாளிகளால் பிரச்சனை தானே கூடுச்சு. தொழில நிறைய பேருக்கு லாஸ் ஆச்சு. ஏன் குரு பார்த்தார் இல்லையா? ஏன் செய்ய முடியல? குரு கொடுத்தால் சனி தடுப்பார், சனி கொடுத்தால் யார் தடுப்பார்? இந்த சுகபோகமா வாழணுங்கிற இடத்துல போய் சனி உட்கார்ந்துட்டாரு. இந்த விருச்சிகத்துக்கு சனி பகை. அதனால அதை அவர் சரியா செய்ய ஆரம்பிக்கல, செய்யல. அதனால சில பாதிப்புகள் வந்து, ஆனாலும் கூட ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இப்போது எவ்வளவோ விருச்சிக ராசி நலமாக இருக்கிறது, சுகமாக இருக்கிறது. நிறைய இடங்கள்ல இருந்து வெளியில வந்திருக்கு. அதை நம்ம ஒத்துக்கணும்ல. இப்படி மட்டும் சொல்ல முடியாதுல்ல. காலத்தின் கட்டாயத்தால் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தாலும் விருச்சிகம் தெளிவாக இப்போது இருக்கிறது. ஆனால் இப்ப 8க்கு போயிருச்சே. இனி எங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் என்னவாக இருக்குமோ? யாருக்கெல்லாம் அந்த பகை இருக்கு, பயம் இருக்கு? 8ஆம் இடத்திற்கு போனாலும் இப்போத நிலையில இந்த விருச்சிகத்துக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தனம், வாக்கு, கல்வி, குடும்பம் சுகம் வரும். தூக்கம், அயனசேன தூக்கம் சிறப்பாக இருக்கும். வெளிநாடு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எப்ப? மார்ச் ஏப்ரலுக்கு மேல. அப்போ நான் பொருளாதார சிக்கல்ல இருந்தேன். சிக்கல் மட்டும் கிடையாது. விசாகமும் சரி, அனுசமும் சரி, கேட்டையும் சரி, நிறைய. நீங்க காதல் ராசினா கன்னியை சொல்லுவாங்க. கன்னிலாம் இல்லைங்க. காதல்ல சிறப்பான ராசினா விருச்சிகத்தை தான் நான் சொல்லுவேன். காதல் வலையில விழுந்து செய்ச்சவங்களும் உண்டு, நிறைய தோல்விகளை சந்திச்சவங்க உண்டு, நம்பிக்கை துரோகிகளை சந்திச்சவங்க உண்டு. ஆனா இவர்களும் சில பேரை ஏமாற்றியவர்களும் உண்டு. அதுக்காக எல்லா வகையிலும் உண்மையை சொல்லிட முடியாது. காரணம், இந்த ராசியினுடைய அதிபதி இருக்கும் இடத்தை பொறுத்து. வாழ்வாதாரத்துல, வாழ்க்கையில இழப்புகள் என்பதை சந்தித்தது அதிகப்படியாக 12 ராசியில விருச்சிக ராசி தான். நிறைய பொருள் இழப்புகள், உயிரிழப்புகள், பிரிவுகள், கணவன் மனைவி பிரிவு, அண்ணன் தம்பி பிரிவு, அம்மாவை பிரிஞ்சு, அப்பாவை பிரிஞ்சு, டைவர்ஸ் ஆகி, நிறைய வாழ்க்கையில போராடி, பொருளாதாரத்திற்காக போராடி, பிள்ளைகளுக்காகவே போராடி, வருஷம் பூரா பிள்ளைங்க பிள்ளைங்க பிள்ளைங்கன்னே இருந்து பிள்ளைங்களும் நமக்கு தொல்லைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் சில சேரத்தில் வந்துருது. இதையும் தாண்டி உங்க வாழ்க்கை வாழ்வாதாரம் சென்று கொண்டிருப்பதற்கான காரணம் உங்களின் 5ஆம் இடத்து அதிபதி குருவாக இருப்பதனால. அடிக்கடி திருச்செந்தூர் போங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த ஏப்ரலுக்கு மேல இன்னும் நிறைய மாற்றங்கள் உண்டு. கடன் பிரச்சனை வெளியே வந்துடலாம், காதல் சக்சஸ் ஆகும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், யாரெல்லாம் வேலைக்காக ட்ரை பண்ணீங்களோ வேலை கிடைக்கும், அரசு வேலை, அரசு உத்தியோகம் உண்டு, அதிகாரமான பதவிகள் உண்டு. வாழ்க்கையில கொஞ்சம் இந்த விருச்சிக ராசியில பிறந்தவங்க 60 வயதை கடந்தவர்களுக்கெல்லாம் நிறைய உடல்நல பாதிப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் நிறைய இருக்கு. உடம்புல சத்து குறைபாடுகள் இருக்கு. உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க. சத்தான உணவுகள் சாப்பிடணும். அடிக்கடி முருகனை கும்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, இங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் முருகனை கும்பிடுங்க. 2 பேரும் ஒருங்கே எங்க இருக்காங்க? திருச்செந்தூர்ல இருக்காங்க. ரொம்ப சிறப்பான பலனத்தர். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகரையும் முருகனையும் கும்பிட்டுக்கோங்க. ரொம்ப அற்புதமான பலனை தரும். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அடிக்கடி பெருமாள் மகாலட்சுமியும் கும்பிட்டுக்கோங்க, முருகனையும் கும்பிட்டுக்கோங்க. வாழ்வாதாரம் வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்றும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இதை பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க. கண்டிப்பா உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, விரும்புறவங்க 95 97 35 41 37 வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. 95 97 35 41 37 வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. நன்றி. வாழ்த்துக்கள்.